யுவர் இங்கிலீஷ் அப்படின்ற இந்த ப்ரோக்ராமை உங்கள் எல்லாருக்கும் கொடுக்கறதுல ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. பல விஷயங்கள் சிலருக்கு புதிதாக இருக்கலாம், சிலருக்கு ஏற்கனவே பரிச்சயப்பட்ட ஒன்றாக இருக்கலாம். நம்முடைய எண்ணம் தெரியாதவர்களுக்கும் சில விஷயங்களை தெரியப்படுத்த வேண்டும் என்ற ஒரே எண்ணம்தான். இன்றைக்கி நம்ம ப்ரோக்ராமில் என்ன பார்க்க போகிறோம்னா, இங்கிலீஷ் எம்பெலிஷ்மெண்ட் அப்படின்ற தலைப்பில் ஃபேஸ்புக் பேஜில் ஸ்ரீ NS கோவிந்தன் ப்ரொஃபஸர், அவர் he is a retired senior audit officer from Indian Audit and Accounts Department, and he is my guru in the in the teaching profession. He has taken so many classes for the promotional opportunities of the staff of Indian Audit and Accounts Department. And after his retirement also, he is continuing to do or continues to take classes for many officers, different types of people he used to handle classes. அவரோட அந்த இங்கிலீஷ் எம்பெலிஷ்மெண்ட் அப்படின்ற அந்த பகுதியிலிருந்து என்னை கவர்ந்த சில விஷயங்களை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இதற்காக அவரிடம் நான் அனுமதியும் கேட்டுவிட்டேன். அவரோட அனுமதியோட, அவரோட பர்மிஷனோட, அவரோட பிளெஸிங்ஸோட இந்த இங்கிலீஷ் எம்பெலிஷ்மெண்ட் அப்படின்ற அந்த ஃபேஸ்புக்கில் வந்த சில விஷயங்களை உங்ககிட்ட பகிரலான் இருக்கேன். இப்போது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காமன் எரர்ஸ் இன் இந்தியன் இங்கிலீஷ். இந்த எரர்ஸ் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இதை உணர்ந்த ஒரு ப்ரொஃபஸர், இங்கிலீஷ் ப்ரொஃபஸர், அவரோட இன்ட்ரோடக்ஷன் அவரோட புக்ஸ்லேருந்து எடுத்தது தான் இந்த இங்கிலீஷ் எம்பெலிஷ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம். அந்த இன்ட்ரோடக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துருவோம். Common errors in Indian English. In the beginning of the 20th century, a Scotsman by the name Smith, an English professor, was principal of some English school in Punjab. He found errors in the use of English, his mother tongue, by the natives. With a deep desire to put us on the right track, he brought out a small handbook under the title Common Mistakes in Indian English. Even after a century, mistakes persist in some people. My intention is to get rid of them also with a lighter approach. It will not be a grammar class, let me assure that. அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. பட் நான் இந்த கிளாஸை கொடுக்கும்போது எப்படி கொடுக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. யூ ஹாவ் டு ஜட்ஜ் வெதர் இட் இஸ் அ கிராமர் கிளாஸ் ஆர் இட் இஸ் நோ யோர் இங்கிலீஷ். ரைட். ஃபர்ஸ்ட் திங் டுடே வி ஆர் கோயிங் டு see is that நம்ம இங்கிலீஷில் பார்த்துருக்கோம், இட்ஸ் IT'(S) இட்ஸ்னு பார்த்துருக்கோம், வர்சஸ் ITS இட்ஸ். இட்ஸ் நம்ம vocabulary ஸ்பெல் பண்ணும்போது பார்த்தோன்னா ரெண்டும் ஒரே மாதிரியே தான் இருக்கும். ஸோ இந்த இட்ஸ் (S) போட்டு இருக்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம்னா இட் இஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா இட் ஹேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் அப்படின்னா இட் இஸ் அ BE verb. இஸ்ன்றது BE verb. இட் இஸ் இருக்கேன், இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இட் ஹேஸ் அப்படின்னா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இருக்கிறோம்னு சொல்லலாம், இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நம்ம ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். இட்ஸ் (S)னா இருக்கிறேன், அதாவது BE verb ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று இட்
அப்படின்னா அது இல்லைன்னா அதை. இட்ஸ் அப்படின்னா அதன் இல்லைன்னா அதனுடைய. ஸோ ரெண்டுத்துக்குமே மீனிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பொருள் வந்து வேறுபடுகிறது. இப்போது அப்பாஸ்ட்ரஃபி இட்ஸை வந்து நம்ம கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம், சுருக்கி சொல்லுதல். ஸோ இட்ஸ் அப்படின்னா கன்ட்ராக்ஷன் ஆஃப் இட் இஸ் அண்ட் இட் ஹேஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் யூ கேன் ரிஜிஸ்டர் தட். லைக் இட் ஹாஸ் காட் டூ மீனிங்ஸ்னு சொல்கிறோம், அந்த டூ மீனிங்ஸ் தான் இட் இஸ் இட் ஹேஸ் அப்படின்னு சொல்லலாம். The dog is lazy and it is hungry அப்படின்றத it's hungry அப்படின்னு சொல்லலாம். நாய் வந்து சோம்பேறியாக இருக்குது ஆனால் பசியுடன் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். The dog is lazy and it's hungry. The dog is lazy and it is hungryன்றது full form. It's hungry அப்படின்றது short form. பசியுடன் இருக்கிறது இரு என்ற பொருளை கொடுக்கும். பி வேர்ப்ஸ்னாலே இரு, இருக்கிறோம், இருக்கிறார்கள், இருந்தோம், இருப்போம் அப்படின்னு ஒரு அர்த்தம் வரும். ஓகே. இட் ஹாஸ் பீன் ரெய்னிங் ஃபார் 2 hours. கடந்த 2 மணி நேரமாக மழை பெய்து கொண்டு இருக்கிறது. இட் ஹாஸ் பீன் ரெய்னிங் அப்படின்னு சொல்கிறோம். இட் ஹேஸ் அது இட்ஸ் பீன் ரெய்னிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இட்ஸ் பீன் ரெய்னிங் வந்து இட் ஹாஸ் பீன் ரெய்னிங் அப்படின்னு வரும். அப்போ அங்கேயும் வந்து ஹேஸ் பீன் வரும்போது இரு என்ற பொருளை கொடுக்கும். மழை பெய்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இட்ஸ் ஈட்டிங் இட்ஸ் ஃபுட். இட் இஸ் ஈட்டிங் இட்ஸ் ஃபுட். அதாவது இட் இஸ் ஈட்டிங் இட்ஸ் ஃபுட்னா அது அதனுடைய உணவை சாப்பிடுகிறது அப்படின்னு அர்த்தம். இட்ஸ் மேங்கோ ட்ரீ அண்ட் இட்ஸ் ஃப்ரூட் இஸ் ஸ்வீட். It's a mango tree, it is a mango tree and its fruit is sweet. Its fruit அப்படின்னு வரும்போது அதனுடைய அப்படின்னு வரும். ஸோ முதல்ல வருது வந்து அப்பாஸ்ட்ரஃபி வருது, ரெண்டாவது வந்து இட்ஸ் அதனுடைய அப்படின்னு வரும். ஸோ யூ காட் த ஃபர்ஸ்ட் ஒன். கன்ட்ராக்ஷனில் இருக்கக்கூடியது நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. கன்ட்ராக்ஷன் அப்படின்னா இதில் 1-2 இடத்துல வந்து இட்ஸ் அதனுடைய லாஸ்ட்டில் வருது, அது what you call a possessive adjective அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இட்ஸ் அப்படின்னாலே possessive அப்படின்னு அர்த்தம். possessive adjective. இட் இஸ் அதாவது இட்ஸ் இஸ் a possessive adjective. இதை எப்படி புரிய வைக்கணும்னா மை ஜாப், மை பேக், மை பால். என்னுடைய வேலை, என்னுடைய பை, என்னுடைய பந்து, இது மை. யுவர்னு வரும்போது யுவர் ஜாப், யுவர் பேக், யுவர் பால். இப்போது இட்ஸ் ஜாப்னா அதனுடைய வேலை. இட்ஸ் பேக் அப்படின்னா அதாவது அதோட பேக் அப்படின்னு சொல்கிறோம். இட்ஸ் பால்னாக்க அதனுடைய பந்து, அதன் பந்து அப்படின்னு சொல்லுவோம். அதன் பந்து அப்படின்னு சொல்ல முடியும். இட்ஸ் ஜாப் அப்படின்னாக்க அதோட வேலை. இட் இஸ் இட்ஸ் அதோட வேலை அது அப்படின்னு சொல்கிறோம் நமக்கு. த டாக் இஸ் ஈட்டிங் இட்ஸ் ஃபுட். அது அதோட உணவை சாப்பிடுகிறது. த டாக் இஸ் ஸ்லீப்பிங் இன் இட்ஸ் கெனல். அது அதாவது அது படுத்து தூங்கக்கூடிய ஒரு அறையில் போயிட்டு ஒரு கென்னல்னு சொல்லுவோம் இல்லையா. நாய்கள் படுத்து உறங்கக்கூடியது, பூனைகளும் படுத்துக்குது. ஆனால் பூனையெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்தாச்சு, நாய் வீட்டுக்குள்ளே வந்தாச்சு, கென்னலில் படுத்துக்குதான்னு தெரியாது. ஓகே. த டாக் இஸ் ஸ்லீப்பிங் இன் இட்ஸ் கென்னல். அதோட கென்னலில் அது தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே. த ரெஸ்டாரண்ட் இஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் காஃபி. ரெஸ்டாரண்ட் வந்து அதோட காஃபிக்கு வந்து ஃபேமஸ். அதனுடைய அதன் காஃபிக்கு ஃபேமஸ் ஆனது அப்படின்னு சொல்ல முடியும். காஞ்சிபுரம் இஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் சில்க் சாரீ. காஞ்சிபுரம் வந்து அதோட சில்க் சாரீக்கு ஃபேமஸ் ஆனது. இப்போ இங்கே எதெல்லாம் அதனுடைய அப்படின்ற மாதிரி தான் இங்கே இட்ஸ்ன்னு வருது. இன்னொரு இடத்துல வந்து இட் இஸ், இட் ஹேஸ்னா இரு அப்படின்ற பொருளை பி வேர்பில் வரக்கூடியது நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த டிஸ்டிங்ஷன் வந்து இட்ஸ்னா என்ன மீனிங்கு, அப்பாஸ்ட்ரஃபி வச்சு வந்ததுன்னா கன்ட்ராக்ஷன்னு சொல்லுவோம். ஐடிஎஸ்னு ஃபுல்லாக வந்ததுன்னு சொன்னாக்கா பொசசிவ் அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். இந்த டிஃப்ரென்ஸை வந்து யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட்.
Okay, now let us move on to the next one. Mistake இல்லைனா mistaken / misunderstand. mistaken அப்படின்னா நம்ம வந்து தெரியாமல் ஒருத்தரை பார்த்து இவர் தான் நம்ம நினச்சி தப்பாக பேர் சொல்லி கூட கூப்பிடுவோம். மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட், தவறாக புரிந்து கொள்ளுதல். இதுவும் நம்ம நிறைய இடத்துல கொஞ்சம் தவறுகள் செய்வோம். Many people use the word mistaken in the sense of misunderstand. Let us see the two things. ரெண்டுத்துமே எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Let us see the difference between the two. Ram and Lakshman are twins. ராமும் லக்ஷ்மணும் twins. They look alike. அவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே இருப்பாங்க. I saw Ram in a hotel. நான் ராம ஹோட்டலில் பார்த்தேன் and asked him, அவன்கிட்ட கேட்டேன், how are you லக்ஷ்மன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நான் ராம ஹோட்டலில் பார்த்துட்டு how are you லக்ஷ்மன் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். ஸோ நான் ராம வந்து லக்ஷ்மன் அப்படின்னு நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கேன். Here I have mistaken Ram for Lakshman அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இது வந்து mistaken identity அப்படின்னு சொல்லுவோம். A rope on the floor of a dark room is mistaken for a snake. ஒரு ரோப் ஆன் த ஃப்ளோர், ஒரு தரையில் வந்து ஒரு கயிறு அப்படி வளைஞ்சு இருக்குது. இருட்டில் நம்ம பார்க்குறோம், டார்க் ரூமில் பார்க்குறோம். பார்த்தோன்னா அது பாம்பு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறோம். ஸோ மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ரோப்பை பார்த்துட்டு பாம்புன்னு நினச்சிக்கிறோம் நம்ம. இது வந்து மிஸ்டேக்கன் அப்படின்னு சொல்லலாம். மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொன்னால் எப்படி சொல்லலாம்? என்னோட பாஸ் வந்து he gave me a difficult posting. எனக்கு வந்து ஒரு கடினமான ஒரு போஸ்டிங் ஒன்று கொடுத்தார். I thought his intention was to punish me. நான் நினச்சேன் அவர் என்ன பனிஷ் பண்ணணும்னு நினச்சாருன்னு எனக்கு தோணுச்சு. But his intention was to bring out my capacity to the management and pave the way for merit promotion. ஆனால் அவரோட இன்டென்ஷன் என்ன இருந்தது? எனக்குள்ளே இருக்கிற திறமையை வெளியில் கொண்டு வந்து அதை மேனேஜ்மெண்ட்க்கு புரிய வச்சு எனக்கு ஒரு மெரிட் ப்ரமோஷன் வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது தான் அவருடைய எண்ணமாக இருந்தது. ஆனால் இங்கே வந்து நான் அவரை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன், தவறாக புரிந்து கொண்டேன். Here I have misunderstood the good intentions of my boss. அவரோட நல்லெண்ணத்தை நான் தவறாக புரிந்து கொண்டேன். மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆர் மிஸ் அண்டர்ஸ்டுட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மிஸ்டேக்கனுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆர் மிஸ் அண்டர்ஸ்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத இன்றைக்கி இதில் பார்த்தோம். Two things we have seen, right? Yes, I feel that இது கொஞ்சம் கிராமர் கிளாஸ் மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். But still, we have got something today, that is, we have differentiated between its, that is the contracted form, and the possessive adjective. இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்த்தோம். கண்ட்ராக்டட் ஃபார்மில் இருக்கிறது வந்து பிஇ வேர்ப்ஸ் இருக்கக்கூடிய இஸ், இரு அப்படின்னு சொல்லி. பொசசிவ் அட்ஜெக்டிவ்னு வரும்போது பொசசிவாக இருக்கக்கூடியது, உடைமைகள் என்னுடையது, அதனுடைய, இல்லையா, அது மாதிரி சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பார்த்தோம். எஸ், we will see some more of these in our next class also, or next session also. Until then, it's bye from Venkat.